லஞ்சமும் ஊழலும் அயோக்கியத்தனமும் இந்த உலகத்தை பல ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டு வந்துகிட்டு இருக்கு. இயேசு காலத்துல, புத்தர் காலத்துல, எல்லா காலத்திலையும் ஆண்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஆண்டுகிட்டு இருக்கிறது தான் நியதி. எப்பயுமே இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கவே முடியாது. அதனால இதன் பக்கம் போறாங்கல்ல, அவங்க தான் உங்களுடைய தலைவர்கள், அவங்க தான் உங்களுடைய அதிகாரிகள், அவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்ச வெற்றியாளர்கள். அப்ப லஞ்சமும் ஊழலும் அயோக்கியத்தனமும் தான் ஒரு மனுஷனை வெற்றி பெற வைக்குது, வெற்றிகரமான வாழ்க்கையை தருது. அவனுக்கு கீழே அப்பாவிகளையும் யோக்கியர்களையும் அடிமையா வச்சிருக்கு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா அந்த மதம் சொல்ற கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறீங்க, இந்த அறத்தெல்லாம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களை அடிமையா பயன்படுத்த உருவாக்கப்படுது. உங்களை அடிமையா வச்சுக்கிறதா இந்த மதமும் கலாச்சாரமும் அறமும் பயன்படும். உங்களை ஆளுமை ஆக்காது, ஆளுமை ஆக்காது. கவனம் மருந்து படிச்சுக்கோங்க.